It's a great happy occasion and a great honor for me to be here today. இந்த ஒரு விசேஷமான ஒரு சந்தோஷமான நாளில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கின்றது. It's always, of course, very great fortune to be able to say a few words to glorify great Vaishnavas. மிகப்பெரிய வைஷ்ணவர்களை வந்து புகழ்ந்து பேசக்கூடியதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். I've been instructed not to mention the name of the Vaishnava that we're all thinking of. அந்த வைஷ்ணவருடைய பெயரை வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு என்னிடம் வந்து வேண்டி இருக்கிறார்கள். Great stalwart preacher of Srila Prabhupada. மிகப்பெரிய ஒரு உயர்ந்த பிரச்சாரகர் ஸ்ரீல பிரபுபாதருடைய கொள்கைகளை பிரச்சாரம் செய்த நபர். Whenever I think of him, I think of what Prabhupada said, that a devotee should have the courage of an Englishman and the heart of a Bengali mother. அவரை வந்து பார்க்கும் பொழுது எனக்கு ஒவ்வொரு முறையும் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதர் வந்து சொன்னார், பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர் வந்து ஒரு ஆங்கிலேயனை போல வந்து ஒரு தைரியமுடைய நபராக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் ஒரு பெங்காலி தாயை போல வந்து ஒரு மென்மையான மனதுடையவராக இருக்க வேண்டும். You should not have the courage of a Bengali mother and the heart of an Englishman. ஒரு பெங்காலி தாயை போல வந்து தைரியமும் ஆங்கிலேயனை போல ஒரு மனதும் இருக்கக்கூடிய நபராக இருந்து விடக்கூடாது. But there's at least one Englishman whose heart is worth emulating. There's at least one Englishman whose heart is worth emulating. குறைந்தபட்சம் அந்த விதத்தை வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆங்கிலேயனாவது நம்ம வந்து பார்த்திருக்கின்றோம். We know that a devotee is judged primarily by his adherence to the orders of His Divine Grace A.C. Bhakti Vikasa Swami Srila Prabhupada. பொதுவாக ஒரு பக்தருடைய அந்த நிலையானது எப்படி மதிப்பிடப்படுகின்றது அப்படின்னா, அவர் ஸ்ரீல பிரபுபாதருடைய கொள்கைகளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒத்து போகிறார், அதை வந்து பின்பற்றுகிறார், அதை பொறுத்து தான் நம்ம அவரை வந்து மதிப்பிடுகின்றோம். To my mind, the measure of a great devotee is the degree to which he's focused on becoming a disciple first and foremost. என்னுடைய கண்ணோட்டத்தில் ஒரு பக்தனுடைய மதிப்பு வந்து எதன் அடிப்படையில் இருக்கின்றது அப்படின்னா, அவர் எந்த அளவுக்கு ஒரு சிஷ்யராக வந்து இருக்க விரும்புகிறார் அப்படின்றதை வந்து பொறுத்து தான் இருக்கின்றது. For many years, Srila Prabhupada's disciples, all of them have been trying to spread Krishna consciousness throughout this world with various degrees of success. ரொம்ப காலமாகவே ஸ்ரீல பிரபுபாதருடைய சிஷ்யர்கள் உலகம் முழுக்க இந்த கிருஷ்ண பக்தியை வந்து பரப்புவதற்காக பல்வேறு விதத்தில் வந்து முயற்சி அடைந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நிலையில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். We are very fortunate to have the association of your Guru Maharaj. நாம் அனைவருமே உங்களுடைய குரு மகாராஜருடைய சங்கத்தை வந்து பெற்றிருப்பது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். And I was just listening to his birthday broadcast this morning. இன்னைக்கு காத்தால வந்து அவருடைய இந்த பிறந்த நாளை பற்றி அவர் பேசிய அந்த உபன்யாசத்தை வந்து நான் கொஞ்ச நேரம் வந்து கேட்டேன். In which he was indirectly hinting that we don't know how many more there will be. அதுல அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது போன்ற இன்னும் எத்தனை பிறந்த நாட்கள் வந்து இருக்கும் அப்படின்ட்டு நமக்கு தெரியாது அப்படின்ட்டு மறைமுகமாக கூறினார். So it's something we should take advantage of while we can. எனவே இப்ப இருக்கக்கூடியதை வந்து இதோடைய நன்மையை நம்ம வந்து உபயோகித்துக் கொள்ள வேண்டும். One Madhya Yugin Vaishnava Kavi writing in Brij Bhasha said, Jabalagatana main tapana vyapai tabalaga kari hari seva. As long as the body is not destroyed or racked with pain, you should use it to serve Lord Hari. ஒரு வைஷ்ணவ கவிஞர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கவிதையை வந்து சொல்லி இருக்கிறார், இந்த உடல் அழியும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து கிருஷ்ண சேவையில் வந்து பயன்படுத்த வேண்டும். But Lord Hari himself says that those who claim to be my devotees are not really my devotees. ஆனால் பகவான் ஹரியே வந்து என்ன கூறி இருக்கிறார் அப்படின்னா, யார் ஒருவர் என்னுடைய பக்தர் என்று வந்து சொல்லிக் கொள்கிறாரோ அவர் உண்மையில் என்னுடைய பக்தர் கிடையாது. But those who are the devotees of my devotees, they're my real devotees. ஆனால் யார் ஒருத்தர் என்னுடைய பக்தனுடைய பக்தனாக தன்னை வந்து கருதுகிறாரோ அவர்தான் என்னுடைய உண்மையான பக்தன் என்று. And servant of the servant is the best thing. Servant of the servant of the servant, as many times removed as you can be. சேவகனுடைய தாசனுடைய தாசனுடைய தாசனாக இருப்பதுதான் மிக உயர்ந்த நிலை.
tad bhritya bhritya paricharaka bhritya bhritya bhrityasya bhritya iti mam smara lokanatha. Kulashekar Alvar said. குலசேகர ஆழ்வார் கூறுகிறார். You understand? The servant of 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 the servant. அதாவது தாசனுக்கு 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 தாசனாக இருக்க வேண்டும். 7 times. It should be. So at least 7 times removed, you should be servant of the servant. குறைந்தபட்சம் 7 முறை நம்ம வந்து பார்த்தோம் அப்படினா தாசனுக்கு தாசனுக்கு தாசனாக இருக்க வேண்டுமா? So anyway, it stands well established by Lord Shiva as well, that even better than worshipping Lord Vishnu is worshipping the devotees of Vishnu. பகவான் சிவபெருமானே கூட இந்த விஷயத்தை வந்து கூறி இருக்கிறார். பகவானுடைய பக்தர்களுடைய பக்தர்களை வந்து வழிபடுவதுதான் மிக உயர்ந்த ஒரு சேவை என்று. The greatest servant of Lord Krishna in the modern world is no doubt His Divine Grace A.C. Bhakti Vikasa Swami Prabhupada. இந்த நவீன யுகத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மிக சிறந்த சேவகன் அப்படின்றது ஸ்ரீல பிரபுபாதர் தான், அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. And as I said in the beginning, we have one of his most stalwart representatives and surrendered servants here with us today. நான் ஆரம்பத்திலே வந்து சொல்லி இருந்தது போல அவருடைய மிக உயர்ந்த ஒரு சேவகன், அவருடைய மிக உயர்ந்த ஒரு சிஷ்யர் நம்ம மத்தியில வந்து இங்க வந்து அமர்ந்திருக்கிறார். And it's not me. அது நான் கிடையாது. So we all should take advantage of this short occasion but great occasion and bow our heads with utmost respect at his lotus feet. இந்த ஒரு குறைந்த ஒரு வாய்ப்பை, ஒரு நல்ல நாளை நம்ம வந்து நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர் முன்னாடி நம்ம வந்து தலை வணங்கி நம்மளுடைய நமஸ்காரங்களை தெரிவித்து நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். And beg for his blessings that we can manifest some degree of his devotion as well, even in our hearts. அதே போல அவரிடமிருந்து நம்ம வந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவருடைய கருணைக்காக குறைந்தபட்சம் அவருடைய அந்த பக்தியில சின்ன பங்கையாவது நம்ம வந்து நம்மளுடைய இதயத்துல வந்து வளர்த்துக் கொள்வோம் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். Just like Prahlad Maharaj said, Aveshitam no matirapya haitaki. Even my mind can become Krishna conscious. பிரஹ்லாத மகாராஜர் வந்து கூறினார், குறைந்தபட்சம் என்னுடைய மனதாவது கிருஷ்ண உணர்வுடையதாக வந்து மாறிவிடும் என்று. But it happens by this process. Mahiyasam parajobhisheka ityadi. அவர் என்ன சொல்றார் அப்படினா இந்த சில வழிமுறைகளின் மூலமாக அதுவும் கூட வந்து சாத்தியமாகின்றது என்று. Taking shelter of the servant of the Lord. பகவானுடைய சேவகனுடைய தாசனுக்கு தாசனுடைய பாதங்களில் தஞ்சம் புகுவது. So we want to keep it brief today. We're having a wonderful festival in a couple of days in Salem, so you're all invited to attend there and glorify to your heart's content. So இப்ப இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து குறைவாக தான் வைத்துக் கொள்ள போகின்றோம். ஏனென்றால் வந்து அடுத்த 2 நாட்கள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சேலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அங்க நம்ம வந்து மகாராஜரே நம்மளுடைய திருப்திக்கு ஏற்ப நம்ம வந்து புகழலாம். Hare Krishna. Shri Prabhupada ki jai.